தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடியது போல் நோர்வையில் இருந்து ஒலிக்கும் வல்லமையின் தொனி நதி போல தேவனுடைய வார்த்தையை பொழிகிறது. இணையுங்கள் www.vallamayintoni.com. நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் சுவிசேஷ இணைய வானொலி வல்லமையின் தொனியோடு. இப்பொழுதும் உங்கள் ஒவ்வொருவரையும் வல்லமையின் தொனி இணைய வானொலி தயாரித்து வழங்கும் வெளிச்சம் என்ற தேவ நிகழ்ச்சிக்குள்ளாக உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த வெளிச்சம் என்ற தேவ நிகழ்ச்சியிலே தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய ஊழியங்களை செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அவர்களுடைய அந்த ரட்சிப்பின் அனுபவங்களை குறித்தும் ஊழிய அனுபவங்களை குறித்தும் இன்னும் அதிகமாக தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே எப்படி கர்த்தருக்குள்ளாக வளர வேண்டும் அல்லது கர்த்தரிடத்திலே எவ்வளவுத்திற்கு பிரியமாக இருக்கத்தக்கதாக தேவனுக்கு பிரியமானவைகளை செய்ய வேண்டும் என்ற பல ஆவிக்குரிய விடயங்களை குறித்து இந்த நிகழ்ச்சியிலே தேவனுடைய ஊழியர்கள், தேவ பிள்ளைகள் பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். நிச்சயமாக இதற்கு முன்பு பல தேவனுடைய ஊழியக்காரர்கள் எங்களுக்கு வழங்கின ஒவ்வொரு ஆலோசனைகளும் அவர்களுடைய அனுபவங்கள் கூட இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு மிகவும் தேவனோடு சஞ்சரிக்கத்தக்கதாக, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாக, கர்த்தருடைய வருகைக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு ஏதுவாக நிச்சயமாக அவர்களுடைய அனுபவங்களும் ஆவிக்குரிய ஆலோசனைகளும் எங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்கிறது. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். அன்பானவர்களே, இன்றைய நாளிலும் கூட இந்த வெளிச்சம் என்ற தேவ நிகழ்ச்சியிலே தேவனுடைய காரியங்களை குறித்தும் இன்னும் தன்னுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்தும் கர்த்தருக்குள்ளாக கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படியாக இன்னும் தேவனோடு சஞ்சரிக்கலாம், தேவனுக்கு பிரியமானதை எப்படி செய்யலாம் என்ற பல விடயங்களை குறித்து எங்களோடு இந்த நிகழ்ச்சியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்தியா தேசத்தில் இருந்து கர்த்தரை நேசித்து கர்த்தருடைய பாடல்களை தேவனுக்குள்ளாக படித்து அநேக தேவ பிள்ளைகளை தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாகவும் தேவனை அறியாதவர்களை கூட பாடல்கள் மூலமாக தேவனுக்குள்ளாக நடத்தி கொண்டு வருகிற எங்கள் அன்பு சகோதரி ஹேமாயான் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். உங்கள் சார்பாக நான் சகோதரியை வரவேற்றுக் கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். Praise the Lord, brother. Praise the Lord. இந்த நாளிலும் சகோதரி நோர்வே தேசத்தில் இருந்து ஒளிபரப்பாகிற கிறிஸ்தவ இணைய வானொலி வல்லமையின் தொனி மூலமாக வெளிச்சம் என்ற தேவ நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருக்குள்ளாக நிச்சயமாக நேயர்களும் கூட நல்ல மகிழ்ச்சியோடு கர்த்தருக்குள்ளாக உங்களுடைய அனுபவங்களை குறித்தும் கர்த்தருக்குள்ளாக சொல்ல போற ஆலோசனைகளையும் கேட்பதற்கு மிகவும் மிகவும் ஆர்வத்தோடு இணைந்திருப்பார்கள். நான் உங்களுடைய பெயரை சொல்லி நான் நேயர்களுக்கு அறிமுகப்படுத்தினாலும் நீங்கள் உங்களை குறித்த ஒரு சிறிய அறிமுகத்தை சொல்லுங்கள். அதற்கு பிற்பாடு நாங்கள் ஒவ்வொரு விடயங்களை குறித்து நாங்கள் உங்களிடம் கேட்டு அறிந்து கொள்ளலாம். எனக்கும் ரொம்ப சந்தோஷம். உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில இருக்கிற நானும் அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும்படியாக என்ன ஒரு கருவியா கர்த்தர் பயன்படுத்துறதுக்காக நன்றி. என் பேர் ஹேமா ஜான். நான் சென்னையில வசிக்கிறேன். இந்தியால சென்னையில இருக்கேன். ஐ எம் a கிறிஸ்டியன் காஸ்பல் சிங்கர். உங்களை இந்த வானொலி மூலமா உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆமென், ஆமென். நன்றி சகோதரி. நிச்சயமாக இந்த நாளிலே உங்களை குறித்தும் அநேகர் அறிந்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் நீங்கள் அநேக பாடல்களை பல வருடங்களாக கர்த்தருக்குள்ளாக பாடிக்கொண்டு வருகிறீர்கள். அந்த பாடல்கள் மூலமாக அநேகர் உற்சாகப்படுத்தப்பட்டு கர்த்தரை இன்னுமாக அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக கடந்து வந்து கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆமா சகோதரி, இந்த நாளில் கூட நீங்கள் உங்களுடைய பெயரை சொல்லியிருந்தாலும் உங்களுடைய அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து
நேயர்களுக்கு சொல்ல முடியுமா? சாதாரண நிலைகளிலே அல்லது சாதாரணமான ஒரு குடும்பத்திலே இருந்து ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை விட உங்களுடைய அனுபவம் ஒரு வித்தியாசமான அனுபவம். ஏனென்று சொன்னால் ஒரு பிராமண குடும்பத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதைவிட இப்பொழுது கர்த்தருக்குள்ளாக பாடலை படித்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அதற்கு முன்பாக வித்தியாசமான காரியத்திலே பாடல்களை படித்திருக்கிறீர்கள். அந்த அனுபவங்களை குறித்து நீங்கள் நிச்சயமாக சொன்னால் இன்னும் கர்த்தருக்குள்ளாக அநேகர் பலன் கொள்வார்கள். சொல்லுங்கள் சகோதரி. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். அக்டோபர் 16, 1989 நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். நான் பிறந்தது வந்து ஒரு பிராமண குடும்பத்திலே பிறந்தேன். எனக்கு ஒரு சகோதரியும் என் தாயும் தகப்பனும் நாங்க சென்னையில இருக்கிற ஒரு மயிலாப்பூர் அப்படிங்கிற பகுதியில நாங்க வாழ்ந்து வந்தோம். நான் படிச்சதெல்லாம் வந்து ஒரு கேத்தலிக் கான்வென்ட்ல படிச்சேன். என்னுடைய தாத்தா, என்னோட அப்பாவோட அப்பா 2 பேரும் பாலக்காடு அப்படிங்கிற ஒரு கேரளாவை சேர்ந்த பாலக்காடுங்கிற ஊர்ல அவங்க கர்நாடக சங்கீத பாகவதர்களா இருந்தபடினால என்னுடைய ஃபேமிலியில பாரம்பரியமாகவே இசை என்பது ரத்தத்தோடு ஊறி போன ஒரு காரியமாக இருந்தது. நான் கிளாசிக்கல் மியூசிக், அதாவது கர்நாடக சங்கீதத்தை எங்க அம்மா கிட்டயும் என்னோட தாத்தா கிட்டயும் நான் கற்றுக்கொண்டேன். எங்க அப்பாவுக்கு சரியான கண் பார்வை கிடையாது. அவருக்கு ஒரு 50% தான் ஐசைட் இருந்தது. ஸோ ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் அப்பாவால் குடும்பத்தை நடத்த முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா மியூசிக் டீச்சராக இருந்ததுனால அம்மாவும் பாட்டு டியூஷன் எடுத்து அதில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னையும் என்னுடைய சிஸ்டரையும் அம்மா வந்து படிக்க வச்சாங்க. சின்ன வயசுல ஒரு கேத்தலிக் கான்வென்ட்ல படிச்சதுனால இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறவர் எங்களுக்கு புதுசு இல்லை, எனக்கும் என்னோட சிஸ்டருக்கும். பட் நாங்க நினைச்சதெல்லாம் பிரதர், அவங்க இயேசு அப்படிங்கிறவர் வந்து கிறிஸ்தவங்களுக்கு மாத்திரமே உள்ள ஒரு தெய்வம். இப்ப அவங்க வந்து கிறிஸ்டியன்னா தே ஷுட் ஹேவ் அ கிறிஸ்டியன் நேம், கிறிஸ்டியன் பாரம்பரியத்துல வரணும். அப்படி இருந்தாதான் அவங்க கிறிஸ்தவங்களா இருக்க முடியும். ஸோ அவர் வந்து ஹி இஸ் ஒன்லி அ காட் ஃபார் கிறிஸ்டியன்ஸ் அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் என்னோட நான் குடும்பத்துல ஒரு பக்கம் எங்க அப்பாவுடைய அந்த குறைபாடுனால பிரச்சனை இருந்து ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தோம். இன்னொரு சைட்ல எங்க பேரண்ட்ஸ்க்கு இடையில சமாதானம் இல்லாம ஒரு சில வருஷங்கள் எங்க அப்பா எங்க ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு போகக்கூடியதான சூழ்நிலை வந்தது. அந்த டைம்ல வந்து என்னாச்சுன்னா, நான் 1984 வந்து என்னுடைய ஃபேமிலியை நான் சப்போர்ட் பண்ணோம். பீயிங் த எல்டஸ்ட் இன் த ஃபேமிலி அண்ட் பிரதர்ஸ் இல்லை எனக்கு. ஸோ அம்மாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி நான் ஏதாவது +2 வரைக்கும் தான் படித்தேன். தட் இஸ் இங்கே வந்து ஹையர் செகண்டரி இன் ஸ்கூல் அது வரைக்கும் தான் படித்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் எல்லாம் நான் போகல, ஏன்னா ஐ ஹேட் டு ஒர்க் அண்ட் சப்போர்ட் மை ஃபேமிலிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போது நான் செக்ரட்டேரியல் கோர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்க் ஷெரட்டன் அப்படின்ற ஒரு 5-star ஹோட்டல்ல அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் as லேடி கான்ஃபிடென்ஷியல் செக்ரட்டரி டு த ஃபினான்ஷியல் கண்ட்ரோலர். அப்படி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சப்போ நான் 9 to 6 ஒர்க் பண்ணுவேன். ஈவினிங்ஸ்ல என்னாச்சுன்னா லைட் மியூசிக் ஆர்கெஸ்ட்ரான்னு சொல்லுவாங்க, அதாவது திரைப்பட பாடல்களை மேடையில பாடுறது. இங்க வந்து அந்த டைம்ல இட் வாஸ் வெரி பாப்புலர். அப்போ அந்த மாதிரி குரூப்ஸ்லேருந்து எனக்கு கால் பண்ணாங்க, எங்களுக்கு வந்து பாடுங்க அப்படின்னு. ஸோ கிளாசிக்கல் பாடுறதெல்லாம் ஓரளவுக்கு அப்படியே நிறுத்திட்டு ஐ வெண்ட் ஆஃப் டு செக்யுலர் சிங்கிங், சினிமா பாட்டு பாட ஆரம்பிச்சேன். அப்புறம் சின்ன சின்ன குரூப்ஸ்ல பாடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 86 வந்து ஃபேமஸ் பிளேபேக் சிங்கர்ஸ் லைக் கேஜே யேசுதாஸ், மலேசியா வாசுதேவன், மனோ, அந்த மாதிரி பெரிய பெரிய சிங்கர்ஸ் வந்து அவங்களோட குரூப்ஸ்ல பாடுறதுக்கு என்ன கூப்பிட்டாங்க. ஸோ ஐ வாஸ் வெரி பிஸி. அப்போ எல்லா ஆல்மோஸ்ட் ஆல் த டாப் பிளேபேக் சிங்கர்ஸோட பாடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. நாட் ஓன்லி இன் சென்னை பட் நிறைய அப்ராட் போறதுக்கான சான்சஸும் எனக்கு கிடைச்சது. நிறைய ஸ்டார் நைட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கெல்லாம் போவோம், ஆக்டர்ஸ் எல்லாம். ஸோ ஒரு பக்கம் வந்து ஃபினான்ஷியலி ஐ வாஸ் ஸ்லைட்லி இம்ப்ரூவிங். பட் இன்னொரு சைட்ல அதே ஒரு பெரிய ஒரு என்ன மனசுல ஒரு பெரிய ஒரு வெற்றிடம், அதாவது அந்த உண்மையான அந்த தகப்பனுடைய அன்பு இல்லாம
ஒரு ஒரு சமாதானமா இல்லாம, இப்ப என் கூட படிக்கிற பசங்களோ இல்ல என் கூட ஒர்க் பண்றவங்களையோ பார்க்கும்போது they are so happy, எனக்குள்ள அந்த சந்தோஷமே இல்லை அப்படின்னு தோணும். தட் வாஸ் பிகாஸ் சின்ன வயசுல இருந்தே வீட்டுல ப்ராப்ளம்ஸ் பார்த்தே வளர்ந்ததுனால, இன்னொன்னு எங்க அப்பா எங்க கூட கொஞ்சம் வருஷம் இல்லாததுனால அந்த ஒரு பெரிய ஒரு வேக்யூம் உள்ள இருந்த மாதிரி இருந்தது. அப்போ அந்த டைம்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அந்த ஆபீஸ்ல. லஞ்ச் டைம்ல ஐ யூஸ்ட் டு மீட் 2 friends, கல்பனா, மேரின்னு. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணுவாங்க, லஞ்ச் முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு வந்துட்டு உடனே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாம they'll read the word of God, கொஞ்ச நேரம் ஜெபிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் they'll start work again. அப்போ இனிஷியலி நான் சரி நமக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் எதுலையுமே ஐ வில் நெவர் பார்ட்டிசிபேட். பட் ஒரு நாள் அப்படி எங்க ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் அப்படி வளர ஆரம்பிச்சப்போ ஐ ஸ்டார்டட் ஷேரிங் மை ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் வித் தெம். அப்போ அவங்க ஒரு நாள் பேசிட்டு இருந்தாங்க. நாங்க கூட பிறந்து அதுல ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் இஸ் அ கேத்லிக். ஸோ அவ சொல்லிட்டு இருந்தா, நான் கேத்லிக் ஃபேமிலில தான் பிறந்தேன், ஆனா நான் காலேஜ் டேஸ்ல தான் ஆண்டவரை என் ரட்சகரா ஏற்றுக்கொண்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்போ இந்த ரட்சிக்கப்பட்டேன் அப்படிங்கிற வேர்ட் எனக்கு ரொம்ப அப்படி புதுசா இருந்தது. ஐ ஹேடன்ட் ஹர்ட் தட் வேர்ட் பிஃபோர். இது என்னது, இது கிறிஸ்டியன் நேம், கிறிஸ்டியன் ஃபேமிலி, சர்ச்சுக்கு போனோம் அப்படிதானே நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். வாட் இஸ் திஸ் அப்படிங்கறது எனக்கு ஒரு பசிலா இருந்தது. அப்போ நான் கேட்டேன், அப்படின்னா என்னன்னு கேட்கும்போது ஷீ செட், இல்ல நான் கிறிஸ்டியன் ஃபேமிலியில பிறந்து வளர்ந்தாலும் என்னுடைய உள்ளத்துல இயேசு இல்ல. என் ரூம் எல்லாம் நீ பார்த்தனா ஃபுல்லா சினிமா போஸ்டர்ஸ் அந்த மாதிரிதான் நான் ஒட்டி வச்சிருப்பேன். எனக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் டேஸ்ல தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஐ நியூ தட் தேர் வாஸ் சம்திங் கால்ட் பீயிங் பார்ன் அகெயின் ஆர் சால்வேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்போ அப்படி நாங்க எல்லாம் எங்களோட ஃபேமிலி இதெல்லாம் ஷேர் பண்ணும்போது ஒன் டே தே செட், ஓகே வி வில் ஸ்டார்ட் பிரேயிங் ஃபார் யூ. உங்க அப்பா திரும்பி வரணும்னு நாங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம், உன் ஃபேமிலியில பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும்னு நாங்க ஜெபிக்கிறோம்னு சொல்லி எவ்ரி ஃப்ரைடே both of them used to fast and pray for me. லஞ்சே சாப்பிடாம எனக்காக ஜெபிப்பாங்க. அப்போ சரி எனக்காக இவங்க ஜெபிக்கிறாங்க, நான் போகாம இருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் நான் அவங்க கூட போய் உட்கார ஆரம்பிச்சேன். அப்போ எவ்ரி டே ஏதாவது ஒரு வேர்ட் ஆஃப் காட், ஏதாவது ஒரு பேசேஜ் அவங்க படிக்கும் போது பிரதர், காலையில நான் என்ன என் வீட்டுல பிரச்சனையோடயோ இல்ல ஒரு பாரத்தோட நான் அன்னைக்கு ஆபீஸ் போயிருக்கேனோ, அன்னைக்கு அதே ப்ராப்ளம்க்கு ஒரு ஆன்சர் அன்னைக்கு அந்த வேர்ட் ஆஃப் காட் மூலமா எனக்கு வரும். Because I used to think it's just print and words and it's a book அப்படின்னு நினைச்சேன். பட் அவங்க எனக்கு அது படிக்கும் போதுதான் இது இயேசு என்னோட பேசுறாரு அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அப்போ அந்த வேர்ட்ஸ், அந்த அவங்க படிக்கிற அந்த வசனம் எனக்கு அப்படியே கம்ஃபர்டிங்கா இருக்கும் எனக்கு. அப்போ எனக்கு தெரிஞ்சது, ஓகே நானும் ஐ வில் ஆல்சோ ட்ரைன்னு தான் சொல்லணும். நானும் இந்த இயேசுவை ட்ரை பண்ணி பாக்குறேன், அவர் எப்படின்னு தெரிஞ்சுக்க பாக்குறேன் அப்படின்னு தான் முதல்ல என்னோட இன்டென்ஷன் இருந்தது. பட் ஐ நெவர் தாட் நான் ரட்சிக்கப்பட்டு இப்படி ஊழியம் அந்த மாதிரிலாம் நான் நினைச்சே நான் பார்க்கவே இல்லை. ஸோ அவங்களே எனக்காக பாரப்பட்டு பண்ணும்போது வை டோன்ட் ஐ ஜாயின் தெம்னு சொல்லி தான் நான் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சேன். பட் எனக்கு எவ்ரி டே அந்த டெய்லி அவங்க மத்தியானம் அந்த 10 minutes 15 minutes பண்றது இட் ஸ்டார்டட் சேஞ்சிங் மை ஹார்ட். அதாவது ஒரு ஹோப் எனக்குள்ள வர ஆரம்பிச்சது. என்ன நேசிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காரு, எங்க அப்பா இல்லாட்டா கூட என்ன நேசிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்குள்ள வர ஆரம்பிச்சது. ஸோ இப்படி as days went by நான் I did not want to get married. சின்ன வயசுல இருந்தே I made up my mind I will never get married. ஏன்னா எங்க அப்பா அம்மா இப்படிலாம் சண்டை போடுறத பார்த்து என் ஃபேமிலியும் நாளைக்கு இப்படிதான் இருக்க போகுது, இதெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு பயத்துல I decided I will never even think of my future brother. என்னோட ஃபியூச்சர் அப்படிங்கறதே எனக்கு பயமா இருக்கும் யோசிக்கிறதுக்கு. அப்ப நான் நினைக்கவே மாட்டேன் நானு. and I decided I will never get married. இது வேண்டாம் நமக்கு. பட் ஆண்டவர் எல்லாத்தையும் தலைக்கீழ மாத்தி போட்டார். எப்படின்னா, நான் பாடிட்டு இருந்த அதே குரூப்ல என்னோட ஹஸ்பண்ட் வாஸ் அ ட்ரம்மா. பட் both of us did not know that God was going to unite us. எங்களுக்கு தெரியவே தெரியாது. பட் he started என்ன சொல்றது, அவருக்கு தோண ஆரம்பிச்சது that I will be his wife. ஆனா எனக்கு அது தெரியாது. ஆனா ஒரு நாள் ஆல்மோஸ்ட் 5 yearsக்கு அப்புறம் he told me that he would like to get married to me.
அப்போ நான் சொன்னேன் இல்ல. அப்ப he said நீ யோசிச்சு உங்க முடிவை சொல்லுங்க அப்படின்னு. அப்போ நான் ஃபர்ஸ்ட் எனக்கு இதை யார்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தெரியல. அப்போ I just told this to my friends. But I told them I'm not at all interested in getting married. அப்போ they said இல்ல, let us pray. பிகாஸ் நீ ஆண்டவரை தேட ஆரம்பிச்சிருக்க, உனக்கு இயேசு யாருன்னு இப்போ கொஞ்சம் தெரியும், உன் வாழ்க்கையில அவர் என்ன செய்யணும்னு சித்தம் வச்சிருக்காரோ அதுதான் உன் வாழ்க்கையில நடக்கும்னு சொல்லி எனக்காக தினமும் ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு நாள் அவங்க சொன்னாங்க we'll go to Jesus God's prayer tower 16 Greenways ரோட்ல இருக்கு இல்லையா, அந்த prayer towerக்கு எங்க ஆபீஸ்ல இருந்து it was just 5 minutes தான். அப்போ நம்ம அங்க போலாம், நம்ம போய் ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனப்போ பாஸ்டர் ராஜன் ஜான் அப்படிங்கிற சகோதரர் வந்து அங்க he was a prayer warrior. அப்போ நான் உள்ள போனேன், என் பேரு எதுவுமே கேட்கல. he just அவர் கையை தலைமையில வச்சுட்டு எனக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சப்போ ஆண்டவர் என்னோட பேச ஆரம்பிச்சார். இன்ஃபேக்ட் அப்போ எனக்கு தெரியாது தீர்க்க தரிசனம்னா என்ன, வெளிப்பாடுனா என்ன, ஆண்டவர் பேசுவாரா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் I only thought he spoke to me. அப்போ 4 காரியத்தை கர்த்தர் அவர் மூலமா பேசினாரு. முதல்ல ஆண்டவர் சொன்னது, உன்னை உன் குடும்பத்திலிருந்து நான் எனக்காக பிரிச்சு எடுத்திருக்கேன். Number 2, the Lord said, உன்னை நான் அநேகருக்கு ஆசீர்வாதமா வைப்பேன். நீ வந்து இப்போ பணத்துக்காகவும் புகழுக்காகவும் நிறைய தேசங்களுக்கு போயிட்டு இருக்க, ஆனா இது மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக நீ பண்ற. ஆனா உன்னை இந்த உலகம் முழுசும் நான் ஏன் நாமத்தை உயர்த்தும்படியா உன்னை நான் கொண்டு செல்லுவேன் என்று ஆண்டவர் பேசினார். 3வது ஆண்டவர் சொன்ன காரியம், நீ நிறைய காரியங்களுக்காக கவலைப்பட்டு கலங்கிட்டு இருக்க, உன்னுடைய வாழ்க்கையை என் கரத்துல ஒப்புக்கொடு, உனக்கென்று ஒரு ஏற்ற துணையை நான் கொடுப்பேன் என்று அப்படின்னு ஆண்டவர் பேசினார். கடைசியா கர்த்தர் சொன்னது, உன்னை அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாய் வைப்பேன். யூ வில் பி மை மவுத் பீஸ் என்று ஆண்டவர் பேசினார். அன்னைக்கு அந்த பிரேயர் முடிச்ச உடனே பிரதர் என் மனசுல ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அப்போ எனக்கு தெரிஞ்சது, என்ன நேசிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காரு, என் மீது அன்பு செலுத்துவதற்கு there is a God who loves me, there is a father, there is a heavenly father who loves me. எனக்கு அவரை தெரியாட்டா கூட அவருக்கு என்ன தெரியும், நான் தாயின் கருவுல இருக்கும் போதே அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, என் கஷ்டம் அவருக்கு தெரியும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை. அதை முடிச்சு வெளியில வந்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது ஆஸ் இன் எனி பிராமன் ஃபேமிலி எங்க அம்மாவும் வந்து she could not take it, அதாவது அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல எங்க அம்மால. இன்ஃபேக்ட் she could not understand தான் சொல்லணும். அப்புறம் அந்த டைம்ல அப்போ அம்மா கிட்ட சொல்லும் போது I said, நானே தேடி போலாமா, இது ஆண்டவரே என்னை தேடி வந்து எனக்கு கொடுக்கிற காரியம். I told her that I was going to sing only gospel, I will give up secular singing. இதெல்லாம் எனக்கு ஜீசஸ் சொல்லியிருக்காருமா அப்படின்னு சொன்னேன். Then I told her God is going to give me a life partner. And அதுக்கு முன்னாடி தான் my husband had told me that he would like to marry me. அப்ப அதையும் நான் சொன்னேன், this is what he has told me. அதனால இது எல்லாமே கர்த்தர் பிளான் பண்ண ஒரு காரியம், பட் நீங்க பெர்மிஷன் கொடுக்காம நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு we just waited on the Lord. And exactly after 6 months brother, my father came back to our house. எங்களை விட்டு போனீங்க அப்பா திரும்பி வந்து, அதுக்கப்புறம் என்னுடைய பேப்டிசம், என்னுடைய காஸ்பல் சிங்கிங் எல்லாத்துக்கும் என் பேரண்ட்ஸ் எனக்கு பெர்மிஷன் கொடுத்து என்னுடைய கல்யாணம் August 24th 1990 கர்த்தர் கிருபையா ஆண்டவர் எங்களை இணைத்து வைத்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஈவன் பிஃபோர் மை வெட்டிங், தட் இஸ் October 16th I got saved. டிசம்பர்லேருந்து I started, அப்போ என்னோட first ministry was a 5 minutes testimony in CSI Cathedral Church in Germany. அதுதான் என்னோட first ministryன்னு சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து I did not know எந்த ஊழியக்காரங்களோ பாஸ்டரோ சர்ச்சோ ஒண்ணுமே எனக்கு தெரியாது. பட் லார்ட் அவரே வந்து ஊழியக்காரங்களை கூட்டிட்டு வந்து என்னை பாட வச்சு அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்திக் கொள்ள ஆரம்பிச்சார். This is how I got saved and started serving the Lord. நிச்சயமாக சகோதரி, உண்மையில எப்படியாக கர்த்தர் உங்களை
நேசித்திருக்கிறார். எப்படியான பாதைகளுக்கூடாக நீங்கள் கடந்து போனீர்கள் என்பதை அருமையாக சொல்லியிருந்தீர்கள். எவ்வளவோ பிரபல்யமாக திரைப்பட பாடல்களை படித்து கொண்டிருந்து அந்த நாட்களிலே பிரபல்யமாக பாடிக்கொண்டிருக்கிறவர்களோடு சேர்ந்து பாடிக்கொண்டிருந்தாலும் அங்கே உலகத்தின் தர முடியாத அல்லது உலகத்திலே ஒரு வெளிப்படையான ஒரு அனித்தியமான ஒரு சந்தோஷங்கள் இருந்தாலும் முழுமையான ஒரு சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் இருந்ததை நீங்கள் உணர்ந்திருந்தீர்கள். நிச்சயமாக அந்த வேளையிலே கர்த்தர் உங்களை அநேக தேவ பிள்ளைகள் மூலமாக உங்களோடு பேசி இந்த நாளிலும் கூட கர்த்தருக்குள்ளாக உங்களை திருப்பி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த நாட்களிலே வைத்திருக்கிறார். உண்மையில பல காரியங்களை சொல்லியிருந்தீர்கள். பிராமண குடும்பத்திலே பிறந்திருந்தீர்கள் என்பதை நீங்க சொல்லி இருக்கிறீர்கள். அதாவது பெற்றோர்கள் இந்த ரட்சிப்பை குறித்து சொன்ன பொழுது அதிகமாக ஏதாவது எதிர்ப்பு செலுத்தினார்களா அல்லது ஒன்றும் பேசாமல் இருந்து விட்டார்களா? ஆக்சுவலி பை காட்ஸ் கிரேஸ் எதிர்ப்பு அப்படின்னு ஒன்றும் பெருசா இல்லை. பிகாஸ் வி வேர் அ ஸ்மால் ஃபேமிலி. வேற நானும் அப்பா அம்மா தங்கச்சி மட்டும்தான். அப்பா வந்து when he knew about it he said இது வந்து உன்னோட டிசிஷன்மா, உனக்கு என்ன கரெக்ட்னு மனசுல படுறதோ நீ அதை பண்ணிக்கோ. பட் எதுவுமே வந்து டிசைட் பண்ணும்போது யூ மஸ்ட் திங்க் ட்வைஸ் அண்ட் யூ மஸ்ட் நெவர் கோ பேக். அதனால நீ வந்து ஃபர்மா டிசிஷன் எடுத்துக்கோ, ஞானமா டிசிஷன் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. பட் இனிஷியலி எங்க அம்மாவால ரொம்ப அத தாங்கிக்க முடியல. பிகாஸ் அம்மா நினைச்சாங்க when I become a Christian I will totally leave the family and go away. அந்த மாதிரி நினைச்சிட்டாங்க. So it took some time for her to know that நான் அதே ஹேமா தான் என்கிட்ட என்னோட உள்ளம் மட்டும்தான் மாற போகுது. I am still going to be her daughter. I am still going to be everything for her. அது வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு அம்மாக்கு தான் கொஞ்சம் ஒரு 1 month 2 months கிட்ட என்கிட்ட அவ்வளவா பேசவே இல்லை. என்ன ஒரு மாதிரி வெறுத்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் எல்லாம் இருந்தது. பட் அப்பா சைடுல அப்பாவோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து they looked to me as a great sinner in the family and a great disgrace to the whole family. Because அந்த பாகவதர் ஃபேமிலி அப்படிங்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும்ல, பேரு இதெல்லாம். ஸோ அது இப்ப நான் மட்டும் இந்த மாதிரி மாறுறதுனால they took it as என்ன சொல்றது, ஒரு அவமானமா அவங்க நினைச்சாங்க. So we were totally cut off from that family. அதாவது nobody would get in touch with us, nobody would talk to us. அந்த மாதிரி இருந்தது. பட் என்னன்னா எங்க அப்பாக்கு வந்து எப்படின்னா they were more important to him than me and my mother and my sister. எங்க அப்பாக்கு வந்து he only considered them very important. ஸோ அப்பாவுக்கு தான் கொஞ்சம் ரொம்ப you can say he was affected அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் he never showed it to me. என்கிட்ட காமிக்கல எதுவுமே. உண்மையில நீங்க சொல்லும் பொழுது இன்னொரு காரியத்தை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் நீங்கள் சொல்லுற விடயத்திலிருந்து நாங்கள் சொல்லலாம், அது நாங்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயம். ஏனென்று சொன்னால் சில வேளைகளில் எங்களுடைய மாம்சீக வைராக்கியத்திலே கர்த்தரை நாங்கள் அறிந்த பிற்பாடு பெற்றோர்களை எதிர்த்து அல்லது பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல் அவர்களுடைய செயல்களை நாங்கள் மதிக்காமல் போவதுண்டு. ஆனால் நீங்கள் அருமையாக ஒரு ஞானமாக நடந்திருக்கு. என்னதான் அவர்கள் எதிர்ப்பு அதாவது அவர்களுடைய நடைமுறை ரீதியாக காரியங்கள் இருந்தாலும் நீங்கள் எல்லாவற்றையும் சகித்து பெற்றோர்களை கனம் பண்ணி நடந்திருக்கிறது என்பது மிகவும் இதிலே நாங்கள் அவதானித்து, நாங்களும் ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனை அறிந்து இப்பொழுது ரட்சிப்புக்குள்ளே நடந்து வருகிறவர்களும் இதை கவனமாக கருத்தில் கொள்ள வேண்டும். என்றால் இன்றைக்கு பார்க்கும் பொழுது தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறார்கள், மனம் திரும்புகிறார்கள். ஆனால் பெற்றோர்களை கனம் பண்ணாமல் இப்படியாக உதாசீனப்படுத்தி போகிறது என்பது மிகவும் ஒரு வருத்தத்துக்குரிய காரியம் இல்லையா சகோதரி? இல்ல, வெரி ட்ரூ பிரதர். நான் எங்க சாட்சி சொல்லும் போது இதை நான் கண்டிப்பா நான் சொல்லுவேன். தட் இஸ், இப்போ என்னதான் இருந்தாலும் உங்களை பெற்று படிக்க வச்சு உங்களுக்கு உணவு கொடுத்து உடை கொடுத்து எல்லாத்தையும் பண்ணினவங்க உங்க அம்மா அப்பா தான். அத வந்து நோபடி கேன் சே நோ. பட் என்ன நான் என்ன டிசைட் பண்ணேன்னா பிரதர், ஈவன் இப்போ நான் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது when my friends told me about the Lord and ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சது, ஓகே I'm going to accept the Lord and I'm going to live for him னு ஒரு தோணல் எனக்குள்ள வரும்போதே நான் என்ன டிசைட் பண்ணினேன்னா,
the Lord who knows to save me will also know how to get my parents' permission. இல்லையா? என்ன ரட்சித்த தேவனுக்கு எங்க அம்மா அப்பாவோட பெர்மிஷனோட நான் பேப்டிசம் எடுக்கிறதுக்கும், செக்குலர் விட்டுட்டு காஸ்பல் பாடுறதுக்கும், ஆண்டவர் குறித்த அந்த மகனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும், எல்லாத்துக்கும் அவங்க கிட்ட பெர்மிஷன் கிடைச்சு அவங்க ஆசீர்வாதத்தோட இதெல்லாம் நடக்க வைக்கிறதுக்கும் அவரால முடியும். பட் என்ன, வாட் வி நீட் இஸ் த பேஷன்ஸ். நம்ம பொறுமையா காத்து, அது நான் ஐ வாஸ் வெரி ஃபர்ம் இன் தட் பிரதர். எங்க அம்மா அப்பாவை துக்கப்படுத்திட்டு நான் ஒரு காரியம் கூட நான் பண்ண மாட்டேன். அண்ட் ஃபார் மை வெட்டிங் மை மதர் அண்ட் ஃபாதர் வந்து கல்யாணம் முடிஞ்சு எல்லாம் முடிச்சு ஹஸ்பண்ட் வீட்டுல விடுற வரைக்கும் மை பேரண்ட்ஸ் were with me. நிச்சயமாக அருமையான நல்ல ஒரு விடயம், நல்ல ஒரு ஏன்னா நம்ம அது என்ன சொல்றது, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஆட்டிடியூடு, அந்த ஒரு ப்ரைடு வந்து கண்டிப்பா வரக்கூடாது. ஸ்பெஷலி இஃப் பேரண்ட்ஸ் ஆர் நாட் சேவ்ட் அண்ட் டாட்டர்ஸோ சன்ஸோ டீனேஜர்ஸோ when they get saved, definitely they must not be disobedient to their parents and do act as they like to. அது கண்டிப்பா பண்ணக்கூடாது. because the Lord will not like it also. கண்டிப்பா அவருக்கும் அது பிடிக்காது. நிச்சயமா ஏனென்று சொன்னால் தெய்வம் தந்த அப்பா அம்மாவை நிச்சயமாக நாங்கள் கனப்படுத்த வேண்டும் என்பது வேதத்தினுடைய வசனங்களும் அவருடைய ஆலோசனையுமா இருக்கிறது. என்ற நாங்கள் இருக்கிற இடத்திலே தேசத்திலே நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கும்படி உங்கள் பெற்றோர்களை கனம் பண்ணுங்கள் என்று தேவன் சொல்லி இருக்கும் பொழுது நிச்சயமாக அதுவும் கர்த்தருடைய ரட்சிப்பை, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பி தேவனுக்குள்ளாக வளர்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் பெற்றோர்களை வேதனைப்படுத்தி கொண்டு நாங்கள் வெளியிலே போவதோ அல்லது அவர்களுக்கு துக்கமான காரியங்களை செய்வதோ அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். நிச்சயமாக உண்மையில அருமையான ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறீர்கள். இதை நல்ல விரிவாக இந்த வேளையிலும் நேயர்களும் கூட அறிந்து இந்த நாட்களிலே சில வேளைகளிலே ஆண்டவருக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னாலும் இன்றைக்கு பெற்றோர்களை கவலைப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள் இந்த விடயத்தை உங்களுடைய சாட்சியை கேட்டு மனம் திரும்பி அவர் பெற்றோர்களோடு சந்தோஷமாக இருக்கத்தக்கதாக நிச்சயமாக அவர்களோடு இந்த வேளையிலும் கர்த்தர் பேசியிருப்பார். அதாவது நீங்கள் இதற்கு முன்பதாக சொல்லியிருந்தீர்கள் திரைப்பட பாடல்களை பல பிரபல்யமானவர்களோடு படித்திருந்தீர்கள் என்று. அதாவது இந்த பாடல்களை படித்து அந்த வேளையில் தானா நீங்கள் உங்களுடைய கணவனாரை திருமணம் செய்து கொள்ளும்படியாக ஒப்பந்தமானீர்கள்? ஆமா ஆமா செக்குலர் பாடும்போதுதான் நான் அவங்கள மீட் பண்றதுக்கான வாய்ப்புகளை கர்த்தர் உருவாக்கி கொடுத்தார். ஆல்மோஸ்ட் 5 to 6 years ஒரே குரூப்ல தான் நாங்க இருந்தோம். பட் 89 ரட்சிக்கப்பட்டேன், 90 I got married. அதாவது அவர் எப்படியாக இந்த அவங்க வந்து by birth he was a Christian. அவங்களோடது வந்து ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி தான். They knew the Lord. ஆமா, அவங்க பாரம்பரியமாகவே கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவங்க தான். ஆமென் ஆமென். ஏனென்று சொன்னால் தேவனுக்குள்ளாக வரும்பொழுது சில வேளைகளில் இப்படியான திரைப்பட பாடல்களை படித்து கொண்டிருக்கிறவர்கள் வேறு ஒரு காரியத்தில் இருப்பார்கள் இருந்தால் அது இன்னும் உங்களுக்கு கஷ்டமாகிவிடும். ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிற தேவன், சர்வ சிருஷ்டிக்கு எஜமானர், எல்லாவற்றையும் தொடக்கத்தையும் எல்லா ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த உன்னத தேவன் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்திருக்கிறார். அதாவது இத்தனை ஆண்டுகள் தேவனுக்குள்ளாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் பாடலை படி. இப்போ October 16th போன வருஷத்தோட I have completed 25 years of ministry. நீங்கள் 25 வருடங்களாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடல்களை படித்து அநேகர் உண்மையில என்னிடமே அநேகர் சொல்லியிருக்கிறார்கள். வானொலி மூலமாக கூட அநேகர் வந்து இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்களை படிப்பார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், இது இந்த சகோதரி படித்த பாடல் அருமையான ஒரு தேவனுடைய அந்த பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக இருக்கிறது என்று சொல்லி எல்லாம் அதை வந்து படிப்பார்கள். அதாவது 25 ஆண்டுகள் கர்த்தருக்குள்ளாக பாடி தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாட்களிலே யாராவது பாடல்களை படிக்க வேண்டும் சகோதரி என்று உங்களிடம் தொடர்பு கொண்டு பேசும்பொழுது நீங்கள் அந்த பாடல் வரிகளை ஏதாவது பார்த்து இந்த பாடல் வரிகள் இது தேவனுக்கு ஏற்றதல்ல என்று அப்படி விடுவீர்களா, அல்லது நீங்கள் அவர்கள் சொல்லுகிற வரிகளை படிப்பீர்களா? இல்ல, இப்போ இங்க இந்தியால எப்படி அப்படின்னு சொன்னா பிரதர், இப்போ ஒரு பாஸ்டருக்கு ஒரு சிடி பண்ணணும்னா
அவர் வந்து சாங்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி இப்ப நான் எந்த பாட்டு பாடணும் அப்படிங்கறது, இப்போ ஜென்ரலி ஒரு சீரியல ஐ சிங் ஒன்லி 2 songs, அதுக்கு மேல பாடுறது இல்ல. சோ அந்த 2 songs வந்து நான் முன்னாடி நான் கேட்டுக்கிறதே கிடையாது. டைரக்டா நான் ஸ்டுடியோக்கு போயிடுவேன். ஸ்டுடியோக்கு போயிட்டு வேர்ட்ஸை பார்த்துட்டு அவங்க டியூன் ஒரு வாட்டி பாடி காமிச்சா ஐ லேர்ன் இட் அண்ட் தென் ரெக்கார்ட் இட் அண்ட் ஐ கம் பேக். இப்போ அப்படியே எனக்கு கொடுக்குற லிரிக்ஸ்ல இஃப் ஐ ஃபீல் தட் something is not biblical, நான் I will tell them. இந்த மாதிரி இது மாத்திக்கலாமான்னா by God's grace யாருமே நோன்னு சொல்ல மாட்டாங்க. உடனே அதை நான் அதுக்கேத்த மாதிரி. இன்னொரு என்னன்னா சில சமயம் அந்த டியூனுக்கு அந்த வார்த்தை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், இல்லைன்னா டியூனுக்கு அந்த வேர்ட் ரொம்ப சின்னதா இருக்கும். ஸோ மியூசிக்கலி இட் won't சவுண்ட் ஆல் ரைட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணித்துன்னா ஐ வில் டெல் them that இது இப்படி ஆல்டர் பண்ணிக்கிட்டா இந்த வேர்டுக்கு பதிலா கேன் ஐ யூஸ் திஸ் வேர்ட் அப்படின்னா nobody says no. ஏன்னா இவ்வளவு வருஷம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கறது இருக்கிறதுனால பாடி பாடி ஐ நோ எது நல்லா சவுண்ட் பண்ணுங்கிறதுனால nobody will say no brother. So I alter it according to என்னோட நாலேஜ் கேட்ட மாதிரி. ஏனென்று சொன்னால் அதாவது எல்லோரும் பாடல்கள் எழுதுகிறார்கள், நீங்கள் படிக்கிறீர்கள், அநேக இசைத்தொகுப்புகளிலே உங்களுடைய பாடல்கள் வெளிவருகிறது. இப்போ சில வேளைகளிலே பாடல்களை நீங்கள் படிக்கும் பொழுது அநேகர் அதை விரும்பி கேட்கிறார்கள். அதையே அவர்கள் பாடமாக்கி ஜப நேரங்களிலோ அல்லது துதி வேளைகளிலோ படிக்கிறார்கள். ஆனால் அதிகமாக எங்களுடைய தமிழ் மக்கள் கூடிய பங்கு ஒருவருடன் இவர் இப்படித்தான் இருப்பவர், கர்த்தருக்குள்ளாக நல்ல ஒரு விசுவாசமான மனிதன், இவர் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிற மனிதன் என்று சொல்லி அவர் படித்திருக்கிறபடினால் அல்லது அவர் தேவனுக்குள்ளாக இப்படி ஆலோசனை சொல்லியிருக்கிறபடினால் அது நல்லதாகவே இருக்கும் என்று சொல்லி நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் சொன்னது போல இந்த பாடல் வரிகள் என்பது தேவனுக்கு ஏற்ற விதமாக இல்லை என்று சொன்னால் அதை நீங்கள் சொல்லி கர்த்தருக்குள்ளாக அதை சீர்படுத்து என்று சொல்லியிருந்த உண்மையில் அருமையான காரியம் என்றால் அதனாலே அநேகருக்கு இன்னும் தேவனுக்குள்ளாக ஒரு பலமாக அந்த காரியங்கள் அவர்களும் படிக்கும் பொழுது ஏதுவாக இருக்கும் இல்லையா சகோதரி? ஆமா, அதாவது இந்த 25 ஆண்டுகள் கர்த்தருக்குள்ளாக பாடி தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாட்களிலே சகோதரி பாடுகள், உபத்திரவங்கள், சோர்வுகள் வரும் பொழுது நீங்கள் பழைய நிலைகள் என்று சொன்னால் நீங்கள் ஒரு சாதாரணமாக இருந்து ஒரு காரியத்துக்குள்ளாக தேவனுக்குள்ளாக வர ஒரு பிரபல்யமான காரியங்கள் ஜனங்களோடு வாழ்ந்த நீங்கள் ஒரு பாடுகள் சோர்வுகள் வரும் பொழுது பழைய நிலைகளை நீங்கள் யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? அதற்கு போய்விடலாமே? இல்ல பிரதர், இல்ல. ஏன்னா எனக்கு வந்து நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எனக்கு என்னன்னா இப்போ ஒரு கஷ்டம் அப்படின்னா அதை சொல்லிக்கிறதுக்கு ஆளு கிடையாது. இப்போ ஒரு மனசுல ஒரு வேதனை அதுன்னா அந்த போய் ஏன்னா என்னோட கஷ்டத்தை எங்க அம்மா கிட்ட நான் சொன்னா எங்க அம்மா இன்னும் கஷ்டப்படுவாங்க. எங்க அம்மாவை துக்கப்படுத்துறது எனக்கு இஷ்டமா இருக்காது இல்லையா? அப்போ இல்லைன்னா என்னோட சிஸ்டர்னா ஷி வாஸ் டூ யங், அவகிட்ட போய் நான் ஷேர் பண்ணிக்க முடியாது. எனக்கு ஒன்னே என்னன்னா எனக்கு அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைச்சாங்க, அவங்க கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். see whoever it is ஒரு அளவுக்கு தான் யூ கேன் ஷேர் இட் வித் எனிபடி. பட் எல்லாத்துக்கும் மேல நீ நம்ம பிரச்சனையை நம்ம சொல்லும் போது அதுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கறது நமக்கு கிடைக்கும் அப்படின்னா அது ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் அது கிடைக்க முடியும். இப்போ நம்மளோட ப்ராப்ளம்க்கு இம்மீடியட்டா இன்ஸ்டன்டா ஈவன் இஃப் ஐ டோன்ட் see a result, there is hope in me, there is something called faith even if I don't see it happening. என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு அற்புதம் நடக்காட்டாலும் எனக்கு அதுதான் நடந்தது அந்த prayer towerல. when that brother prophesied that God was going to take care of all my problems, nothing happened instantly. என் கண்ணுக்கு முன்னாடி ஒண்ணுமே அங்க நடக்கல. but why did I believe? because I had something called faith in me. number 1. number 2, I had the Lord inside me, inside my heart. என்னோட ஆண்டவர் வந்து என் லைஃப்குள்ள வந்தாச்சுனாலே ஐ வில் ஹாவ் ஹோப், ஐ வில் ஹாவ் ஃபேத், ஐ வில் ஹாவ் பீஸ், எல்லாமே எனக்குள்ள வந்துருது. அதனால என்னோட பழச நான் நினைச்சே பார்க்கறதுக்கு பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு அந்த நிலைமை அந்த சூழ்நிலை வரல. பட் கண்டிப்பா ஆண்டவருக்காக வாழணும்னு நம்ம நினைக்கும் போது போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள் நம்ம வாழ்க்கையில வரும். பட் நான் பார்த்த வரைக்கும் பிரதர், the more you suffer, the more trials, more tribulations come in your life, you get closer to God. Amen, amen.
நான் இன்னைக்கு இந்த 25 வருஷத்துல வந்து வந்த உபத்திரவங்களும் பாடுகளும் வந்து என்ன ஆண்டவர் கிட்ட இழுத்து வச்சிருக்கே தவிர அவர்கிட்டேந்து தள்ளி விடல என்ன. ஆமென் ஆமென். நிச்சயமாக அதுக்குதான் நான் ஆல்வேஸ் திங்க் பிரதர், எவ்ரி நியூ இயர் 1st of January நான் ஒன்னே ஒன்னு ஆண்டவர் கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே போன வருஷத்தை விட உங்களை நான் இந்த வருஷம் அதிகமா நேசிக்கணும். ஆமென் ஆமென். That is what because நம்ம ஒருத்தரை நேசிச்சோம்னாலே அவருக்கு பிடிச்சது தானே பண்ணுவோம். அப்போ ஆண்டவருக்கு என்ன பிடிக்குமோ அதுதானே நான் செய்வேன் அவரை நேசிச்சேன்னா. அப்போ I tell him, Lord, 2014 விட 2015 help me to love you more so that I'll do my best for you. போன வருஷத்தை விட உங்களுக்கு இன்னும் பிடிச்சத மாத்திரமே நான் செய்ய எனக்கு உதவி செய்யுங்க. அதுதான் every new year resolution is the same for me. It is never different. Amen amen. So I never think of my past, brother. And before we finish, I just want to say a small thing. எங்க அப்பா வந்து 2005ல a few hours before he passed away in the hospital, he accepted the Lord as his savior. Amen amen. எங்க அப்பா ஏற்றுக்கொண்டாங்க. 1996ல my sister who now lives in Singapore, அவளும் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு she was also a secular singer. Today she is a gospel singer and a worshipper in Singapore King of Glory Churchல. And my mother got saved in 2007. இப்போ as a family we are all saved. Amen. By God's grace. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உண்மையில அருமையான ஒரு நல்ல சாட்சி, அதாவது உங்களுடைய சாட்சி அல்லது உங்களுடைய கர்த்தருக்குள்ளாக நடந்த ஒவ்வொரு விதங்கள், தேவனை எப்படியாக ஏற்றுக்கொண்டிருந்தீர்கள், அதனுடைய பிரதிபலிப்புகள் எங்களுடைய மாம்சத்தின் வைராக்கியத்துக்கு ஏற்றதாய் மாறாமல் தேவனுக்கு ஏற்ற ஒரு வைராக்கியத்தோடு தேவனுக்குள்ளாக அவர்களையும் கர்த்தருக்குள்ளாக நடத்த வேண்டும், கர்த்தருடைய ரட்சிப்புக்குள்ளாக அவர்களும் வர வேண்டும் என்ற உங்களுடைய அந்த வாஞ்சையின்படி நிச்சயமாக உங்களுடைய இந்த சாட்சி தான் அவர்களை திருப்பி இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இதுவரைக்கும் அருமையான காரியங்களை எங்களுக்கு சொல்லி கொண்டு வந்தீர்கள். அதாவது பாடுகள், உபத்திரவங்கள் உண்மையில தேவனுக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு இல்லை என்று இல்லை. உலகத்திலே உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறபடினால நிச்சயமா உபத்திரவங்கள், பாடுகள் நீங்கள் சொன்னது போல இன்னும் கர்த்தருக்குள்ளாக எங்களை கிட்டி சேர்க்கிறது என்றால் வேதம் சொல்லுகிறது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலது நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கிறது. ஆகவே பாடுகள், போராட்டம், சோதனை என்றாலும் அது நன்மைக்கு ஏதுவாக எங்களுக்கு ஒரு அனுபவமாகவோ அல்லது நல்லொரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாகத்தான் அது இருக்கிறது என்பதை நாங்கள் நிச்சயமாக உங்களைப் போல நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களும் புரிந்து கொண்டால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்குள்ளாக இன்னும் கர்த்தருடைய அந்த உறவிலே இன்னும் பலன் கொள்ள முடியும், இல்லையா சகோதரி? ஆமென் 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 ஆமென். நிச்சயமாக அருமையான நல்ல ஒரு காரியங்களை சொல்லிக் கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் திரைப்பட பாடல்களை படித்து இந்த நாட்களில் கர்த்தருக்கென்று கர்த்தருடைய அந்த பிரசன்னத்தை ஜனங்கள் உணரத்தக்கதாக அருமையான பாடல்களை படித்து கொண்டு வருகிறீர்கள். இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும், கர்த்தருக்குள்ளே வந்திருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் அநேகர் சினிமா பாடல்களுக்கு அடிமையாயிருக்கிறார்கள் அல்லது அந்த சினிமா பாடல்களிலேயே விருப்பப்படுகிறார்கள். ஒரு நாளிலேயாவது அந்த வரிகளை உச்சரிக்காமல் கூட இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் சொல்லுகிற ஆலோசனை என்ன? ஏனென்று சொன்னால் நீங்கள் உண்மையில ஒரு வைராக்கியமான ஒரு குடும்பத்திலே இருந்தீர்கள். இப்படி திரைப்பட பாடல்களை பல பிரபல்யமானவர்களோடு படித்திருக்கிறீர்கள். இன்றைக்கு கர்த்தரை மகிமைப்படுத்தி இப்படியான காரியங்கள் உங்களுடைய நாவிலே வராதபடி கர்த்தரை துதிக்கிற, மகிமைப்படுத்துகிற அந்த வார்த்தைகள் தான் வருகிறபடினால் நீங்கள் சொல்லும் பொழுது நிச்சயமாய் அநேக இந்த சினிமா பாடல்களுக்கு அடிமையாக இருக்கிறவர்கள் அல்லது அதில் விருப்பம் கொண்டிருக்கிறவர்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக இருக்கும். அவர்களுக்கு நீங்கள் சொல்லுகிற ஆலோசனை என்ன சகோதரி? ஓகே, இப்போ வந்து பிரதர், என்னோட வாழ்க்கைய பாத்தீங்கன்னா நான் எத்தனையோ வருஷம் நான் செக்யுலர் பாடிட்டு இருந்தேன். பட் ஒரு தீர்மானம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம டோட்டலா we must come out of our past, brother. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து கர்த்தர் கிருபையா என்னுடைய பழசம் முற்றிலுமா நான் ஒழிச்சிட்டு
விட்டுட்டு புதிய ஒரு மனுஷியா நான் மாறுறதுக்கு கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். என் லைஃப் மட்டும் மாறல, வெறும் த காட் ஹூ ஐ வர்ஷிப் அது மட்டும் மாறல, எனக்கு எல்லாத்தையுமே கர்த்தர் எனக்கு புதுசா மாத்தி கொடுத்தார். அதுதான் வேதம் சொல்லுகிற, ஒருவன் கர்த்தருக்குள்ள இருந்தா அவன் புது சிருஷ்டியா மாறுறான், பழசு எல்லாமே ஒழிஞ்சு போயிடும். இப்போ வந்து நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றோம், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்றோம். அப்போ நம்ம வாயில வந்து ஆண்டவரை துதிக்கிறது மட்டும் தானே வரணும் நம்ம வாயில. இப்போ ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா, ஒருத்தன் சாக்கடைக்குள்ள விழுந்துடுறான், ஒரே அழுக்கும் நாற்றமும் குப்பையும் அவன் மேல வந்துருது. So somebody lifts him up from that. அந்த குழியிலேந்து தூக்கி விட்டு நல்லா ஃபுல்லா நல்லா அவனை குளிக்க வச்சு கிளீனான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு எல்லாம் பண்ண அப்புறம் கொஞ்சோண்டு போய் நான் அந்த சேற்றுல போய் நான் காலை வைக்கட்டான்னு சொன்னா again he is going to get dirty. இல்ல ஒரு சாதாரண மனுஷனுக்கே அது பிடிக்காது. இல்ல ஐ எம் டோட்டலி கிளீன், ஐ டோன்ட் வாண்ட் டு, எனக்கு திரும்பி கூட அந்த குப்பையை நோக்கி பாக்குறதுக்கு கூட எனக்கு பிடிக்கல அப்படின்னு தானே நம்ம நினைப்போம். சோ ஒன்ஸ் யூ ஆர் இன் த லார்ட் கம்ப்ளீட்லி, அதெல்லாம் வந்து வாயில வரவே வராது என்னை பொறுத்த வரைக்கும். சோ இன்கேஸ் யூ வாண்ட் டு ஸ்டில் அதெல்லாம் வருது அப்படின்னா, ஐ ஃபீல் தட் யூ ஆர் நாட் அட் ஆல் சேவ்ட். என்ன பொறுத்த வரைக்கும் மேபி ஒப்பீனியன்ஸ் டிஃபர், பட் திஸ் இஸ் வாட் ஐ ஃபீல் பிரதர். பிகாஸ் கர்த்தருக்குள்ள வந்துட்டா நம்ம ஒரு நியூ பர்சன், எல்லாமே புதுசா இருக்கும் இல்லையா? அப்ப பழசு எப்படி ஒன்னு ரெண்டு கூட எப்படி ஒட்டிட்டு இருக்கும்? ஒட்டிட்டு இருக்கவே முடியாது, ஒட்டக்கூடாது. ஒட்டிட்டு இருந்தா then you are not a new person இல்லையா? கம்ப்ளீட்லி. So எனக்கு when I took a decision, I took it, அவ்வளவுதான். அதாவது I never looked back. வேதம் சொல்லுகிறதான சகோதரி, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் இல்லையா? ஆகவே அப்படின்னா தேவன் எங்களை ஏற்படுத்தி இருக்கிறபடினாலே நிச்சயமாக நாங்கள் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, அவரை உயர்த்தும்படியாகத்தான் பாடல்களும் எங்களுடைய நாவிலிருந்து புறப்பட வேண்டும் இல்லையா? ஏனென்றால் இன்னொரு, அதாவது இந்த சினிமா பாடல்கள், திரைப்பட பாடல்கள் கூட அதிலே இவ்வளவு அதில் ஒரு அசுத்த ஆவியினுடைய கிரியை இருக்கிறது என்பதை தான் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் வெளிப்படையாக இல்லையா? என்றால் பலவிதமான பாவத்துக்கு ஏதுவாகத்தான் அந்த பாடல் வரிகளும் ஒவ்வொரு காரியங்களும் அதில் இருக்கிறது என்பதை நேர்கள் புரிந்து கொண்டால் நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல அந்த பழைய காரியங்கள் இதெல்லாம் பாவம், இதெல்லாம் தேவனுக்கு அருவருப்பானது என்று நாங்கள் நினைத்துத்தான் தேவனுக்குள்ளாக மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்றால் மீண்டும் அதை தொட மாட்டோம் இல்லையா சகோதரி? நீங்க சொன்ன இன்னொன்னு பிரதர் என்னன்னா, இப்போ இப்போ வந்து அது பின்னாடியே போறாங்க, அதை பாடுறது, அதை ஆடுறது, வெறித்து ஆடும்போது அந்த பர்டிகுலர் மொமெண்ட்டுக்கு வேணும்னா அது மேபி இட் வில் கிவ் சம் கைண்ட் ஆஃப் அ ஜாய், ஒரு சந்தோஷமோ ஏதாவது ஒண்ணு கொடுக்குமா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மேபி ஒரு half an hour 1 hour கழிச்சு if they just sit and think, நான் இவ்வளவு நேரம் நான் டைம் வேஸ்ட் பண்ணேன்ல, அது எனக்கு பிரயோஜனமா இருந்ததா இல்ல யாருக்காவது பிரயோஜனமா இருந்ததா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, the same person who has gone into that and come will definitely feel நானும் ஒன்னும் கெயின் பண்ணல, யாரும் ஒன்னும் கெயின் பண்ணல. பட் அதுவே இப்போ வந்து நம்ம கர்த்தருடைய பாடல்களை நம்ம பாடும்போது, நம்பர் 1 நமக்குள்ள ஒரு பீஸ் இருக்கு, நம்மளோட ஆண்டவர் அந்த பாட்டு மூலமா அவர் நம்மளோட பேசுறாரு. இன்னொன்னு இதை நம்ம 4 பேருக்கு முன்னாடி பாடும்போது they are also being blessed அந்த வார்த்தைகள் மூலமா. இன்னைக்கு எனக்கு அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சொல்லலைன்னா பிரதர் நான் எப்படி இருந்திருப்பேன், எங்க இருந்திருப்பேன், எனக்கு யோசிக்கவே பயமா இருக்கும். சோ நான் வந்து ஆண்டவருடைய காரியங்களை பாடும்போது, ஆண்டவரை பத்தி பேசும்போது, சாட்சி சொல்லும் போது, என்ன மாதிரி எத்தனையோ ஹேமா ஜான்ஸ், ஹர்ட்டிங் ஹேமா ஜான்ஸ் இருப்பாங்க, ஹர்ட்டிங் சில்ட்ரன் இருப்பாங்க, ஹர்ட்டிங் யூத் இருப்பாங்க, எங்க போறது யார்கிட்ட சொல்றதுன்னே தெரியாம எத்தனையோ பேர் இருப்பாங்க. சோ நான் ஒரே ஒரு வாழ்க்கை தான் நான் வாழ போறேன், அதையே நான் மத்தவங்களுக்கு நான் பிளெஸ்ஸிங்கா நான் இருக்க கூடாது. எதையோ யாரோ எழுதின குப்பைய நான் பாடிட்டு என் டைமை வேஸ்ட் பண்றதை விட, why don't I be a blessing for somebody? இல்லையா? அப்படி யோசிச்சாலே they will know that அவங்க பண்றது தப்பு அப்படிங்கறத அவங்க வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க. My husband brother he was a cine musician till 2008.
சினிமால தான் வாசிச்சுட்டு இருந்தாங்க. பட் he ensured that not even 0.1% of that cinema affected him, touched him even. But 2008ல கர்த்தர் கிருபையினால அதை விட்டு வெளியில வந்து he is running a music school where he teaches piano, guitar and drums. இப்போ 2009ல இருந்து he is totally out of, but of course that was his profession. But அப்போ கூட ஒரு விதத்திலயும் அந்த சினிமா அப்படிங்கறது அவங்க மேல ஒட்டவே இல்லை. அந்த இடத்துலயும் கர்த்தர் சாட்சியா வச்சாரு. பட் of course he has come out totally from 2008. So I feel நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னா கண்டிப்பா அதுல எல்லாம் ஒரு லைக்கிங்கே நமக்கு வராது, வரவே வராது. நிச்சயமா உண்மைதான் சகோதரி, அருமையான காரியம் என்ற கூட சாட்சி திரும்ப மீண்டும் மீண்டுமாக அதைத்தான் நாங்கள் சொல்லக்கூடியதா இருக்கிறது. என்றால் வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டியது, நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். இன்றைக்கு பார்த்தால் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் பிரசங்கிக்கப்படுகிறது, ஆனால் சாட்சி இல்லை. இந்த நாள்ல நீங்கள் இந்த ஆமா நிச்சயமாக நீங்க சொன்னது போல எப்படியோ ஒரு பொல்லாத ஒரு குப்பையான காரியம் என்று நீங்களே சொல்லு, அதாவது அந்த அந்த நிலைகள்ல இருந்து வரும்பொழுதுதான் தெரியும் அதில் எவ்வளவுத்திற்கு தேவனுக்கு அருவருப்பான காரியங்கள் இருக்கிறது, தேவன் விரும்பாத காரியங்கள் இருக்கிறது. அவைகளை விட்டு வந்து இன்றைக்கு நீங்க சாட்சியா இருந்து கர்த்தருக்கென்று நீங்களும் கணவனும் பிள்ளைகளுமாக கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருப்பது உண்மையில இதுதான் சாட்சி, இதுதான் ஒரு பிரசங்கம். உண்மையில இந்த பிரசங்கத்துக்கு இந்த சாட்சி இருக்க வேண்டும். அதுதான் அநேகரை தேவனுக்குள்ளாக கொண்டு வரும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். சகோதரி, நீங்கள் படித்த பாடல்கள் மூலமாக தேவனை அறியாதவர்கள் இந்த உங்களுடைய பாடல்களை கேட்டு ஏதாவது ஒரு ஆறுதல் அடைந்த காரியம் அல்லது ஏதாவது பெரிய விபத்தான ஆபத்தான சூழ்நிலைகள் இருந்து தப்பி உங்களிடம் தொடர்பு கொண்டு அதை குறித்து உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்களா அந்த காரியங்களை? ஆக்சுவலா எனக்கு என்ன நிறைய ரெக்கார்டிங்ஸ் தான் மோஸ்ட்லி 75% ஆஃப் மை மினிஸ்ட்ரி இஸ் வித்தின் 4 walls தான், ரெக்கார்டிங் டேப்ல தான். ஸோ நிறைய பேரை நான் எனக்கு மீட் பண்ணறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி கிடையாது. நம்பர் 2 வந்து நான் ரொம்ப ஐ டோன்ட் டிராவல். ஏன்னா பசங்க ரெண்டுமே எனக்கு கேர்ள்ஸ். பெரியவ ஷீ இஸ் 23, ஷீ இஸ் ஒர்க்கிங் அஸ் அ வெல்ஃபேர் ஆஃபீஸர். சின்னவ வந்து இப்பதான் காலேஜ் ஜாயின் பண்ணிருக்கா, ஃபர்ஸ்ட் இயர் லிட்ரேச்சர் படிக்கிறான். ஸோ கேர்ள்ஸ்ங்கிறதுனால எனக்கு ரொம்ப ஐ டோன்ட் டிராவல் அவுட் ஆஃப் சென்னை. ஸோ எனக்கு ஐ டோன்ட் மீட் மெனி பீப்புள்ன்றது, அதனால எனக்கு சாட்சிகள் தெரியாது. பட் ஒன் திங் ஜென்ரலா நான் கேள்விப்படுறது என்னன்னா, உங்க பாட்டு எங்களுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அப்ப நான் யோசிப்பேன், நான் ஆறுதலே இல்லாம ஒரு காலத்துல நான் இருந்தேன். இன்னைக்கு என்ன வச்சு ஆண்டவர் வந்து மற்றவங்களுக்கு ஆறுதலா என்ன வச்சிருக்காரே அப்படின்னு யோசிச்சு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்வேன். தட் இஸ் வாட் நிறைய பேர் டெஸ்டிஃபை பண்றது ஆறுதலா இருக்கு. நம்ம ஒரே ஒரு டெஸ்டிமனி தான் ஐ ஆல்வேஸ் ரிமெம்பர். ஒரு சிஸ்டர் ஒரு நாள் ராத்திரி 10 மணி அப்படி இருக்கும் கால் பண்ணாங்க. பண்ணிட்டு இந்த மாதிரி அவங்க வந்து she is a professor. அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி அவங்க ஃபேமிலியில இவங்க வந்து யாரையோ நேசிச்சு அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாங்களாம். பட் ஃபேமிலியில வேற ஏதோ ஒரு பையனை ஃபிக்ஸ் பண்ணி அவனை தான் பண்ணிக்கணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த கேர்ள் வந்து பாய்சன் குடிச்சு இறந்து போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு பாய்சன் எல்லாம் வாங்கி வச்சிருந்திருக்காங்க. வச்சிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுல யாரோ வந்து இவங்களை பார்க்க வந்திருக்காங்க. பார்க்க வந்துட்டு they gave her a cassette. இந்த கேர்ள் வந்து ஹிந்து தான், she was not a Christian. ஒரு கேசட்டை கொடுத்துட்டு இது கேளு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுல போட்ட உடனே the first song was மகனே உன் நெஞ்செனக்கு தாராயோ மோட்ச வாழ்வை அருள்வேன் இனி தாராயோ அப்படின்னு நான் பாடின பாட்டு அவங்களுக்கு கேட்டிருக்கு. அதுல வந்து மகளே உன் நெஞ்செனக்கு தாராயோன்னு இந்த கேர்ளுக்கு வந்து அப்படியே அவங்க உடைக்கப்பட்டிருக்காங்க. அந்த வேர்ட்ஸ கேட்டு அந்த பாட்டுல இருந்த அனாயிண்டிங் வந்து அவங்கள தொட்டு அதுக்கப்புறம் she threw away the poison. அதுக்கப்புறம் அவங்க அத வந்து எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க. ஒரே ஒரு பாட்டு வந்து என்னோட ஜீவனை இன்னைக்கு காப்பாத்திருக்கு அப்படின்னு. தட் இஸ் தி ஒன்லி டெஸ்டிமனி ஐ கேன் ரிமெம்பர். பட் நிறைய பேர் ஜெனரலா சொல்றது உங்க பாட்டு வந்து எங்களுக்கு ஆறுதலா இருக்கு
அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரதர். ஆமென் ஆமென். நிச்சயமாக சகோதரி, நீங்க சொல்லும் பொழுது மாத்திரமல்ல, அநேகர் மேல பலர் சம்பாசித்திருப்பார்கள். இதை விட சகோதரி படித்த பாடல் எனக்கு இப்படியாக ஆறுதலா இருந்தது, என்னை பலப்படுத்தியது, உற்சாகப்படுத்தியது என்பதை நிச்சயமாக கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களோ அல்லது இதை இனிமேலும் கேட்க போகிறவர்களோ நிச்சயமாக உங்களுடைய அந்த பாடல்களை குறித்து சம்பாசித்திருப்பார்கள். எங்களுடைய இந்த வானொலி நிகழ்ச்சிகளிலும் அநேகர் சொல்வதுண்டு. நிச்சயமாக அதாவது யார் படிக்கிறோம் என்பது மிக முக்கியம். தேவனுடைய பிள்ளைகள், அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள், அந்த அபிஷேகத்தோடு தேவனுடைய அந்த பிரசன்னத்தோடு படிக்கும் பொழுது நிச்சயமாக அநேக பிள்ளைகளை பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். இன்னும் தேவனுக்குள்ளே வராதவர்களை கூட பல ஆபத்தான, விபத்தான, பயங்கரமான சூழ்நிலைகளிலிருந்து தப்பிவிக்கும். அது உங்களுடைய நீங்கள் படித்த பாடலுக்கு கூட அப்படி நீங்க சொன்ன இந்த சாட்சியின்படியாக அநேகரை, இன்னும் அவர் மாத்திரமல்ல, அந்த சகோதரி மாத்திரமல்ல, இன்னும் பலரை அப்படியாக தப்பிவித்திருக்கும். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். சகோதரி, நிச்சயமாக நேரமும் கடந்து செல்லுகிறபடினாலே நீங்கள் அதாவது நீங்கள் பாடல்களை மாத்திரம்தான் படித்துக் கொண்டிருக்கிறீர்களா அல்லது ஏதாவது ஆராதனை வேளைகளை வழி நடத்துவது உண்டா சகோதரி? இப்போ வர்ஷிப்க்கு போறேன். ஐ லீட் பீப்புள் இன் வர்ஷிப். சில இடத்துல they only call me for testimony and songs. என்னோட சாட்சியும் சாங்ஸும் பாடுறதுக்கு கூப்பிடுவாங்க. From 2008 the Lord wanted me to preach His word also. அதனால ஆடடா ஒரு ஊழியத்தை கர்த்தர் 2008ல இருந்து எனக்கு கொடுத்திருக்காரு. ஸோ ப்ரீச் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கேன். பட் டியூ டு த்ரோட் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால என்னால ரொம்ப பேச முடியாது. ஸோ ரொம்ப லிமிட்டடா மந்த்லி 2 to 3 மெசேஜஸ் அந்த மாதிரி தான் இப்போ நான் போயிட்டு இருக்கேன். ஸோ காட் இஸ் giving me the strength to do what He wants to do. ஆமென் ஆமென். நீங்க சொன்னது போல பாடல்களையும் படித்து தேவனுடைய செய்தியை எடுக்கும் பொழுது நேரமும் உங்களுக்கு பற்றாக்குறையா இருக்கும். இன்னும் உங்களுடைய குடும்பங்களை பார்க்க வேண்டும், பிள்ளைகளை பார்க்க வேண்டும். ஆகவே கர்த்தருக்குள்ளாக செய்கிற காரியத்தை உற்சாகத்தோடு, சந்தோஷத்தோடு இப்படி செய்யும் பொழுது உண்மையில உங்களுடைய அந்த சாட்சி வாழ்க்கை கூட அல்லது உங்களுடைய ஒவ்வொரு கர்த்தருக்குள்ளாக படுகிற பிரயாசங்கள் கூட நிச்சயமாய் அநேகரை இன்னும் இப்படியாக நாங்களும் தேவனுக்குள்ளாய் பிரயாசப்பட வேண்டும், தேவனுக்காய் ஓட வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையை கொடுக்கும். ஆமா சகோதரி, இந்த நாள்ல கேட்டுக்கொண்டிருக்க நேயர்களுக்காக ஒரு விரும்புகிற ஒரு பாடலை படிக்க முடியுமா? சில வரிகள். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே, இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே, சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாயங்கு தங்கிடுவே, திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. ஆமென் ஆமென். நன்றி சகோதரி. நிச்சயமாக இந்த பாடல் கூட அநேகரை பலப்படுத்தி இருக்கும். நிச்சயமாக கர்த்தரை ஒவ்வொருவரும், ஒவ்வொரு பிள்ளைகளும் நிச்சயமாக தேவனை நோக்கி பார்த்து தேவனுக்கு பிரியமானதை செய்து தேவனுடைய வருகைக்கென்று ஒவ்வொருவரும் ஆயத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாஞ்சை. உங்களுடைய சாட்சி, உங்களுடைய ஒவ்வொரு ஆவிக்குரிய பல
கேள்விகளுக்கு கூட நல்ல பதில்களை சொல்லியிருக்கிறீர்கள். எல்லோரும் கர்த்தருக்குள்ளாக கர்த்தருக்கு ஏற்ற விதமாக நாங்கள் வாழ வேண்டும் என்றால் கர்த்தருடைய வருகை அது சீக்கிரமாக இருக்கிறபடினாலே. சகோதரி, இறுதியாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற புதிதாக விசேஷமாய் தேவனை அறியாத பிள்ளைகளும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள், தேவனை அறிந்தவர்களும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். எல்லோருக்காகவும் ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுத்து நாங்கள் முடித்துக்கொள்ளலாம். ஏதாவது நீங்கள் சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் ஏதாவது காரியங்களை சொல்லுங்கள். ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒண்ணு என் லைஃப்ல ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை வச்சு நான் சொல்லணும்னு விரும்புறேன். மோர் தென் எனிதிங் கர்த்தருக்காக உண்மையா நம்ம வாழணும். ஃபேத்ஃபுல்லா, சின்சியரா, எந்த அளவுக்கு அந்த உண்மை நம்ம கிட்ட இருக்கோ, பிகாஸ் he is faithful இல்லையா? அவர் சொன்னது எல்லாத்தையுமே செய்யறதுக்கு he has been faithful. அப்போ நம்ம கிட்ட அவர் எதிர்பார்க்கறத நம்ம செய்யறதுக்கும் we have to be faithful. எல்லாத்துலயுமே அது ஃபேமிலி லைஃபா இருக்கட்டும், நம்ம செய்யற வேலை, நம்மளோட தொழில, டீனேஜர்ஸ்னா அவங்க படிக்கிற படிப்பு, எல்லாத்துலயும் லெட் தேர் பி ஒரு ஃபேத்ஃபுல்னஸ் இருக்கட்டும், ஒரு உண்மை இருக்கட்டும். நம்பர் 1. நம்பர் 2 இஸ் சாட்சியா வாழணும் பிரதர். ஏன்னா நம்மள கிறிஸ்டியன் அப்படின்னாலே the word is spelled CHRIST, Christ. IAN means I am nothing. அதை எப்பவுமே நான் மனசுல வச்சுப்பேன். without Christ I am nothing. அப்போ என்ன இந்த உலகம் பார்க்கும்போது, என்ன ஒரு கிறிஸ்தவளா பார்க்கும்போது என் மூலமா கிறிஸ்து வெளிப்படுறாரா அப்படிங்கறதே ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன இப்போ கிறிஸ்டியன்னாலே அவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இன்னைக்கு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கணும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 3வது நான் சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு சின்சியரா இருக்கு, நீங்க சொல்லலாம் நான் ஃபேத்ஃபுல்லா தான் இருக்கேன், நான் சின்சியரா இருக்கேன், நான் ரைச்சஸா இருக்கேன், பட் எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் இந்த பாடுகள், எனக்கு ஏன் இந்த உபத்திரவம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்றேன். உங்களுக்கு ஆண்டவர் இதெல்லாம் உங்க வாழ்க்கையில அனுமதிக்கிறார்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. there is a purpose for your trial, there is a purpose for your tribulation. அதுக்கு இப்போ உங்களுக்கு இருக்கிற பாடு பின் வரப்போகிற மகிமைக்கு அது ஒப்பிடத்தக்கவைகளே அல்ல. பிகாஸ் யோபு வாழ்க்கையில எல்லாத்தையும் எடுத்தவர் தான், எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு பிசாசுக்கு அனுமதியை கொடுத்தாரு. பட் டுவர்ட்ஸ் at the end when you read the last chapter he gave it double portion-ஆ திரும்ப கொடுத்தாரு. பட் அந்த எடுக்கிறதுக்கும் கொடுக்கறதுக்கும் நடுவுல எப்படி யோபு இருந்தா is what matters the most. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாமே நமக்கு இருந்திருக்கலாம், ஒருவேளை நம்ம இப்போ இழந்து போயிருக்கலாம், பட் God will restore it back to you provided you hold on to your faith. Never give up whatever happens. ஆண்டவரை மட்டும் விட்டு கொடுத்துறாதீங்க. எனக்கு என்ன வந்தாலும் நான் ஆண்டவரை அதிகமா நான் நேசிப்பேன், அவர் பாதத்தையே பிடித்து கொள்வேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா கர்த்தர் எல்லாவற்றையும், நீங்கள் இழந்தது எல்லாவற்றையும் அவர் திரும்ப தருவார். Can I pray, brother? Amen, amen. ஜெபி. இசப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பனே அப்பா, சகோதரனும் நானும் இணைந்து நாங்க பேசி கொண்டிருந்த ஒவ்வொரு காரியத்தையும் இசப்பா நீங்க கேட்டிருக்கீங்க சுவாமி. ஆண்டவரே, இதன் மூலமாக வருகிற எல்லா மகிமையும் உங்களுக்கு மட்டுமே நாங்க செலுத்துறோம் ராஜா. இன்னைக்கு ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் அப்பா, ஒருவேளை உங்களை அறியாத பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருந்தா இசப்பா, அவங்க உள்ளத்துக்குள்ள ரட்சகரா நீங்க போங்கப்பா, ஒரு கைடா நீங்க அவங்க உள்ளத்துக்குள்ள போங்க, ஒரு ஃப்ரெண்டா, ஒரு பிரதரா, ஒரு சிஸ்டரா, ஒரு அம்மாவா, அப்பாவா அவங்க உள்ளத்துக்குள்ள போயிடுங்க சுவாமி. இசப்பா உள்ள போங்க ராஜா, அவங்க இருதயத்துக்குள்ள போங்க. ஒருவேளை கண்ணீரோட இதை கேட்டுட்டு இருக்கிறவங்க கண்ணீரை கரங்களினால தொடச்சு விடுங்க இசப்பா. ஆண்டவரே, ஏசாயா 41 நாங்க வாசிக்கிறோம், நீங்க எங்க வல கரத்தை பிடிச்சு பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றீங்கப்பா. அதே மாதிரி இதை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நீங்க சொல்றீங்க, நீங்க பயப்படாதீங்க, உங்க வல கரத்தை பிடிச்சிருக்கேன், நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றீங்க இசப்பா. இப்படிப்பட்ட ப்ராமிஸை இன்னைக்கு எந்த ஒரு எங்களோட உறவும் எங்களுக்கு கொடுக்க முடியாது சுவாமி. only you can give master this kind
கைண்ட் ஆஃப் ப்ராமிஸ். நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றது நீங்க மட்டும்தான் எங்களுக்கு அந்த வாக்கு கொடுக்க முடியும். நீங்க சொல்றத அப்படியே செய்கிற ஆண்டவர் அப்பா. ஆண்டவரே, கேட்கிறோம் உடைய பிள்ளைகளுக்கு நீங்க துணையா இருங்க அப்பா. ஆறுதல் அற்றவர்களுக்கு ஆறுதலா இருங்கப்பா. சமாதானம் இல்லாதவங்களுக்கு சமாதான காரணரா நீங்க கூட இருங்க சுவாமி. ஊழியம் செய்கிறவங்களை இன்னும் பலப்படுத்துங்க இசப்பா. இன்னும் சாட்சியா வாழ இன்னும் வல்லமையின் வரங்களினாலே நிரப்பி நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இசப்பா. அப்பா, இந்த வானொலி மூலமாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற சகோதரனையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதியும் சுவாமி. ஆண்டவரே, இதுதான் உங்க கட்டளை. இந்த உலகத்தின் கடைசி வரைக்கும் உங்க சுவிசேஷம் போகணும்னு நீங்க சொல்லிருக்கீங்க. எல்லா இடத்துக்கும் உங்க சுவிசேஷம் போகணும்னு சொல்லிருக்கீங்கப்பா. அதை இந்த சகோதரன் செய்கிறபடினாலே இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார்னு சொல்லப்பட்டிருக்கு சுவாமி. சகோதரனுடைய குடும்பத்தையும் கனப்படுத்தும். இந்த ஊழியத்தின் மூலமாய் அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவரே ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை தாங்க இசப்பா. நீங்க செய்ய போறதுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. இன்னும் அப்பா என்னையும் தாழ்த்துகிறேன். என்னிடத்தில் காணப்படுகிற குறையோ குற்றமோ இன்றைக்கு நான் பேசினதன் மூலமாய் வரவேண்டிய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுவதாய் இருக்குமே, ஆனால் என்னை முற்றிலுமாய் கழுவி சுத்திகரியும் சுவாமி. என்னை முற்றிலுமாய் உடைய செட்டைகளின் மறைவிலே மூடி மறைத்துக் கொள்ளும் சுவாமி. ஆண்டவரே, எல்லா மகிமையும் நாங்க உமக்கு மாத்திரம் நாங்க செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். நன்றி சகோதரி. நிச்சயமாக இந்த நாளிலும் அருமையாக உங்களுடைய சாட்சியை மட்டும் பகிர்ந்து கொண்டது மாத்திரமல்லாமல் பல ஆவிக்குரிய கேள்விகளுக்கு நல்ல பதில்களை சொல்லி இந்த நாளிலும் கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் தேவனுக்குள்ளாக பலப்படுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி கர்த்தருக்குள்ளாக ஓடத்தக்கதாக நீங்கள் உங்களுடைய காரியங்களை சொல்லியிருக்கிறீர்கள், ஆவிக்குரிய ஆலோசனைகளை சொல்லியிருக்கிறீர்கள். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் நேரங்களை பார்க்காமல் எங்களோடு இணைந்து உங்களுடைய ஊழியங்கள் எவ்வளவு களைப்புகளாக இருந்தாலும் இந்த ஊழியத்திலும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். கர்த்தருக்குள்ளாக அநேகர் இதை கேட்டு இன்னுமாக தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் என்ற அந்த ஒரு கிறிஸ்துவின் சிந்தையோடு எங்களோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்தும் உங்கள் மூலமாய் அநேகரை இன்னுமாய் பலப்படுத்த வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் நாங்கள் வல்லமையின் துணி வானொலி ஊழியம் சார்பாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். சகோதரி, கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியங்களையும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் தாமே தொடர்ந்தும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் சகோதரி. Amen. God bless you, brother. Thank you very much. Thank you. Praise the Lord. ஆம் நேயர்களே, இதுவரையும் எங்களோடு இந்தியா தேசத்திலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தருக்குள்ளாக பல பாடல்களை பல வருடங்களாக படித்து கொண்டு இதுவரைக்கும் கர்த்தரையே உயர்த்தி கொண்டிருக்கிற அன்பு சகோதரி கேமாயான் அவர்கள் எங்களோடு இணைந்து தன்னுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்தும் பல ஆவிக்குரிய விடயங்களை குறித்தும் எங்களோடு பகிர்ந்து கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தியிருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். அன்பானவர்களே, நீங்கள் சகோதரி கேமாயான் அவர்களோடு தொடர்பு கொண்டு இந்த சாட்சி வேளை அல்லது இதில் சொல்லப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் நீங்கள் சகோதரியோடு தொடர்பு கொண்டு பேச முடியும். சகோதரிய தொலைபேசி இலக்கத்தை உங்களுக்கு அறிய தருகிறேன். நீங்கள் இந்தியா தேசத்தை தவிர்ந்த ஏனைய தேசங்களில் இருந்து அழைப்புகளை ஏற்படுத்துகிறவர்கள் 00915424727293 என்ற இந்த தொலைபேசி இலக்கத்தின் மூலமாக தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதங்களை குறித்து பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவனை இன்னும் சகோதரி மகிமைப்படுத்தவும் ஏதுவாக இருக்கும். நிச்சயமாக இதில் கர்த்தருடைய நாமம் ஒன்றே உயர்கிறபடினால் நீங்கள் நிச்சயமாக இதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆகவே தொடர்பு கொண்டு பேசுங்கள், எங்களோடு இணைந்து பேசுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம் நேயர்களே, மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய சித்தத்தின்படி இந்த வெளிச்சம் என்ற தேவ நிகழ்ச்சியிலே வருகிற கிழமை இன்னொரு தேவனுடைய ஊழியங்களை செய்கிற ஊழியக்காரனுடைய அனுபவங்களோடும் பல ஆவிக்குரிய கேள்விகளுக்கான பதில்களோடும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இப்பொழுது நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் சுவிசேஷ இணைய வானொலி வல்லமையின் துணியோடு.